الحمد لله الذي خلق السماء بقدرته ودحى الأرض بمشيته وخلق الخلائق بإرادته واستوى على الأرش كما يليق بجلاله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله الذي أرسله سبحانه وتعالى شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر، تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام، هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: في ليلة القدر التمسوا في العشر الأواخر من رمضان. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த படைப்பாக மனிதனை படைத்து, இந்த மனிதன் நல்ல வழியில் போக வேண்டும், கெட்ட வழியில் போகக்கூடாது, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக வேண்டி 1,24,000 நபிமார்களை சாறை சாறையாக கோத்திரம் கோத்திரமாக அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். இப்னு ஹிப்பானுடைய சஹீஹான ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,24,000 நபிமார்கள் 313 ரசூல்மார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை, எந்த ஒரு சீர்திருத்தவாதியும் வரப்போவதில்லை. நபி அவர்களுடைய மரணத்தோட நபித்துவமும் நிறைவு பெற்றுவிட்டது. இதற்கு பின்னால மனிதர்களை சீர்திருத்தணும், மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்படணுன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எமக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தையாவது இவன் பயன்படுத்தி என்னுடைய நெருக்கத்தை இவன் பெற வேண்டும், என்னுடைய பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தவானாக வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் இல்லாத குறையாக பல சந்தர்ப்பங்களை அடிக்கடி தந்து கொண்டே இருக்கிறான். அதில் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமதான் அல்லாஹ் நமக்கு தந்தது எதற்காக? ரமதான் என்ற அரபு வார்த்தைக்கு அரபு முஞ்சித் அகராதியில் கருத்து போட்டிருப்பாங்க. ரமத என்று சொன்னால் இஹ்தரக, சுட்டெரிக்கக்கூடியது, பொசுக்கி நாசமாக்கக்கூடியது, கருகி சாம்பலாக்கக்கூடியது என்று கருத்து. அப்ப ஏனைய மாதங்களுக்கு அரபியர்கள், புலமை தேர்ச்சி பெற்றவர்கள், இலக்கியத்திலே துறை சார்ந்தவர்கள் தான் பேர் வைத்தார்கள். ஆனால் ரமதானுக்கு மட்டும் அவர்கள் பேர் வைக்கல. இந்த மாதத்துக்கு பேர் வைத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏனைய மாதத்துக்கு ரஜபுக்கு முதர்னு வைத்தார்கள், ஒவ்வொரு மாதத்துக்கு ஜுமாதுல் ஊலா, ஜுமாது சானியா. இது அரபியர்கள் அந்த காலத்திலிருந்து ஜாஹிலியா காலத்தில் சொல்லப்பட்ட பெயர்கள் தான். ஆனால் இந்த மாதத்திற்கு ரமதான் என்ற பெயர் வைத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ரமதான் சொன்னால் சுட்டெரிக்கக்கூடியது. அப்படின்னு என்ன? 11 மாதங்களாக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை சுட்டெரிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம் தான் இந்த ரமதான். அதனால்தான் முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ரிவாயத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரமதான் ஆரம்பத்திலிருந்து இந்த ஹதீஸை நாங்கள் கேட்டு இருப்போம், ஆனாலும் எங்களுடைய உள்ளத்திலே இந்த ஹதீஸுடைய தாக்கம் எழ வேண்டும் என்பதற்காகவே இந்த ஹதீஸை சொல்கிறேன்.
ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுறாங்க. முதலாவது படியில் ஏறினார்கள், ஆமீன். இரண்டாவது படியில் ஏறினார்கள், ஆமீன். மூன்றாவது படியிலும் ஏறினார்கள், ஆமீன் என்று சொன்னோன சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக இன்று மிம்பரிலே ஏறும் பொழுது 3 தடவை ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன தெரியுமா? ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 விடயங்களை செய்தார்கள். 3 விடயங்களை சொன்னார்கள். அது விடயம் என்று சொல்வதை விட 3 சாபங்களை விட்டார்கள், 3 பதுவாக்களை செய்தார்கள். முதலாவது மிம்பர் படியிலே நான் ஏழும் பொழுது, வயலுன் மன் அத்ரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர், ரமலானை அடைந்தும் யார் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது படியில் ஏறினார்கள், ஆமீன் என்றார்கள். ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பேர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவனுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவது படியில் ஏறினேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார் தன்னுடைய தாய் தந்தை ஒருவரையோ அல்லது இருவரையோ வயோதிப வயதை அடைந்தும் அவர்கள் மூலமாக சுவர்க்கம் செல்லவில்லையோ அந்த பிள்ளைக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, துஆ செஞ்சது யாரு? மலக்குமார்களுடைய தலைவர். ஆமீன் சொன்னது யாரு? நபிமார்களுடைய தலைவர். துஆ கபூலாகிற விஷயத்துல சந்தேகமா? நிச்சயமாக அல்லாஹ் துஆவை கபூல் செய்தான். காரணம் என்ன? துஆ செய்தவர் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர், ஆமீன் சொன்னவரும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை தந்திருக்கிறான் நம்முடைய பாவங்களை சுட்டெரிப்பதற்காக வேண்டி. அதனால இந்த ரமலானை பயன்படுத்தியவர் முஃமின், இந்த ரமலானை நழுவ விட்டவர் முனாஃபிக். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். ஆக கண்ணியமானவர்களே, இன்று கடைசி பகுதியில் இருக்கிறோம். ரஹ்மத்துடைய 10 முடிஞ்சிருச்சு, மக்ஃபிரத்துடைய 10 முடிஞ்சிருச்சு. இத்துக்குமினார், நரக விடுதலையுடைய கடைசி பகுதி. சொல்ல போனால் விளிம்பில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் 2-3 நாள் ரமலான் முடிஞ்சிடும். அடுத்த ரமலானுக்கு நாங்கள் உயிரோடு இருப்போமா என்ற உத்தரவாதமும் கிடையாது. அல்லாஹ் நம் அனைவரையும் நீடூழி காலம் வாழ வைக்க வேண்டும். எத்தனையோ ரமலானை அடைகிறோம். அந்த ரமலானிலே அல்லாஹ் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான். 30 வருடம் உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம். இந்த கடைசி 10ஐ நாங்கள் ஹயாத்தாக்கி அதில் ஏதாவது ஒரு இரவிலே நாங்கள் லைலத்துல் கத்ரை அடைந்திருந்தால், கண்ணியமானவர்களே, 30 லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஒரு லைலத்துல் கத்ரை அடைந்தால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை இந்த ரமலானிலும் நசீபாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்காக வேண்டி வந்தாங்க. அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தான். நபி அவர்கள் ஆசையோடு வந்தாங்க. தலாஹா ரஜுலான், புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, 2 மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டார்கள். சண்டை பிடித்ததின் காரணமாக நல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. லைலத்துல் கத்ர் ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 83 வருடங்கள் 3 மாதங்கள் நாட்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய அளவு. உலகத்தில் யாரும் அந்த அளவுக்கு உயிர் வாழ உத்தரவாதம் இல்லை. நான் 80 வருஷம் வாழுவேன், 83 வருஷம் வாழுவேன் என்று சொல்ல முடியுமா? கண்ணியமானவர்களை, சொல்ல முடியாது. அதுவும் அந்த 83 வருடங்களும் ஒரு தர்ஃபத் ஐனின், கண் சிமிட்டும் அளவு கூட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் வாழ்ந்தால் அவருடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு பிரமாண்டமானது. இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு இரவு ஹயாத்தாக்குற மூலமாக கொடுக்கிறான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். 30 வருஷம் நாங்கள் இருந்து இந்த கடைசி 10ஐ ஹயாத்தாக்கி இருந்தால் அவர் 30 லைலத்துல் கத்ரை அடைந்திருப்பார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம் கண்ணியமானவர்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, முன்னால பனு இஸ்ரவேலர்கள் ஒரு மனிதர் இருந்தார். இந்த உம்மத்துக்குத்தான் அல்லாஹ் ஆயுளை குறைச்சிருக்கிறான். ஆயுளும் குறவு, அமலும் குறவு, ஆனால் கூலி மட்டும் அதிகம். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்து ஒரு பாக்கியம் தான். ஆனால் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டா அவங்க வாலிப வயத்தை அடைகிறதே 400 வருஷத்துக்கு பின்னால் தான். 400 வயசு அடைஞ்சதுக்கு பிறகு தான் வாலிப வயதை அடைவாங்க. 800 வருஷம் 700 வருஷம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே வாழ்ந்த காலம். அவுன் இப்னு அபி ஷத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரிவாயத் படி 1650 வருடம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம்.
இந்த அளவுக்கு ஆயுள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் முன்னால் வாழ்ந்தவர்கள். இந்த சமுதாயத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் எப்படியாப்பட்டவர் என்றால் 1000 மாதங்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய புஜத்தில் ஆயுதங்களை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்து கொண்டே இருந்தார். தொடர்ச்சியாக ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1000 மாதங்கள், கிட்டத்தட்ட 83 வருடங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்து கொண்டிருந்தார். ஆச்சரியமா இல்லையா? 1000 மாசம் யாருக்காவது இப்படி இருக்கேலுமா? இந்த ஆச்சரியம் நபி அவங்களுக்கு வந்தது. நபி அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள், இப்படி ஒரு மனிதர் இருந்தாரா? 1000 வருடங்கள், அதாவது 1000 மாதங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்து கொண்டு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமுள்ள நபியா இல்லையா கையேந்துறாங்க, யா அல்லாஹ், என்ற உம்மத்துடைய ஆயுளோ ரொம்ப கம்மியா இருக்குது, அமலும் குறைவாக இருக்குது, ஆனால் இந்த பாக்கியம் என் உம்மத்துக்கு இல்லையே அல்லாஹ் என்று கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். தஃப்சீருல் ஹாஸின் இந்த சம்பவம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். ஆயத்தில் வருது என்ன? லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். இந்த கத்ருடைய இரவு இருக்கிறதே 1000 மாதங்களை விட சிறந்தது. சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் 1000 மாதங்களாக எத்தனை தடவைகள் ஜிஹாத் செய்தாரோ, எத்தனை தடவைகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்து வெற்றி கண்டாரோ, அந்த 1000 மாதங்களாக அவர் செய்த அந்த அமலுக்காக வேண்டி எத்தனை 1000 கூலிகள் கொடுக்கப்பட்டதோ அந்த எல்லா கூலிகளையும் உங்களுக்கும் உங்களுடைய சமுதாயத்திற்கும் இந்த இரவில் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவில் தான் குர்ஆனை இறக்கி வைத்தான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். கத்ருடைய இரவிலே நாங்கள் குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் கவனிக்கணும். ஆரம்பத்தில் குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல தான் இருந்தது. அந்த பலகையில தான் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருந்தார். குர்ஆன்ல இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவுல நாங்கள் குர்ஆனை இறக்கினோம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரகா, பரக்கத் செய்யப்பட்ட இரவிலே இந்த குர்ஆனை நாங்கள் முழுமையாக இறக்கினோம் என்று அன்ஸல்னா என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான். சூரா ஃபுர்கான் எடுத்துக்கொண்டால் தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, அங்க நஸ்ஸல என்ற வார்த்தை இருக்குது. கண்ணியமானவர்களே, இதுக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள்ளணும். இமாம் ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக குறிப்பிடுறாங்க, அல்லாஹ் இன்னா அன்ஸல்னா, கத்ருடைய இரவிலே நாங்கள் குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தோம் என்று கூறுகிறான். அன்ஸல்னாக்கு கருத்து வந்து ஜும்லத்தன் வாஹிதா, ஒரேடியாக அல்லாஹ் குர்ஆனை இறக்குது. இது எப்போ நடந்துச்சு? கத்ருடைய இரவுல. அது எப்போன்னு சொன்னால் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் குர்ஆனை முழுமையாக இறக்கி வைத்த இரவு தான் இந்த லைலத்துல் கத்ர். இந்த கத்ருடைய இரவுல முழு குர்ஆனையும் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்துக்கு அல்லாஹ் இறக்கினான். அதற்கு பிறகு நபி அவர்களுடைய தேவைக்கேற்ப 23 வருட காலங்கள் குர்ஆன் தொடர்ச்சியாக இறங்கிக் கொண்டே இருந்தது. சில சந்தர்ப்பங்கள் ஒரு ஆயத், சில சந்தர்ப்பங்கள் 5 ஆயத், சில சந்தர்ப்பங்கள் ஒரு சூரா, 2 சூரா, 5 சூரா. நபி அவர்களுடைய தேவைக்கேற்ப அல்லாஹ் ஆயத்துகளை 23 வருட காலங்களாக இறக்கி கொண்டிருந்தான். கத்ருடைய இரவுல அல்லாஹ் குர்ஆனை இறக்கியதை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக நாங்கள் இறக்கி வைத்தோம் என்ற அன்ஸல்னா என்ற வார்த்தையை பாவிக்கிறார். அப்படின்ற கருத்து லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதலாவது வானத்துக்கு இறக்கப்பட்டது. சூரத்துல் ஃபுர்கான்ல நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, தன்னுடைய அடியாரின் மீது அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தாண்ட போக்குள்ள நஸ்ஸல என்ற வார்த்தை வருது. நஸ்ஸல் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினான் என்ற கருத்து. லைலத்துல் கத்ர் இறக்கப்பட்ட குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக நபி அவர்களுக்கு 23 வருட காலங்கள் இறங்கியது. அப்ப குர்ஆன் 2 தடவை இறங்கியிருக்கிறது. முதலாவது தடவை இறங்கியதை தான் அல்லாஹ் கத்ருடைய இரவு என்று பாவிக்கிறான். இந்த இரவுல தான் அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து பைத்துல் இஸ்ஸாவுக்கு குர்ஆனை இறக்கினான். குர்ஆனை இறக்கி அல்லாஹ் இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தினான்.
நபி அவர்கள் இல்லாத காலத்திலும் நமக்கு வழிகாட்டிய குர்ஆன் தான். குர்ஆனிலே எல்லா விடயத்தையும் அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறான். குர்ஆனிலே எந்த இடத்திலும் குறை காண முடியாது. அல்லாஹ் சவால் விடுகிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, குல் ல இன் ஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், குர்ஆனை போல ஒன்றை முடியும் என்று சொன்னால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் சேரட்டும், அவர்களுடைய உதவியாளர்கள் எல்லாருமே அழைத்து குர்ஆனை போல ஒன்றை ஏழும்டா கொண்டு வர சொல்லுங்க. அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். லா யத்தூன பிமிஸ்லிஹி, அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான் தெரியுமா? என்ன நடந்தாலும் லா யத்தூன பிமிஸ்லிஹி, குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வர முடியாது. சிலருக்கு உதவி செய்தாலும் சரி, ஒட்டுமொத்த மனித சமுதாயம் சேர்ந்தாலும் குர்ஆனை போல ஒரு வேதத்தை கொண்டு வர முடியாது. அல்லாஹ் கொஞ்சம் இறங்கி இன்னொரு ஆயத்துல சொல்கிறார், சரி குர்ஆனை போல தேவையில்ல, பி அஷ்ரி சூவரின் மிஸ்லிஹி, குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு 10 சூறாக்கள் மாதிரி கொண்டு வாங்களே பாப்போம். 10 சூறா, முழு குர்ஆன் தேவையில்லை, ஒரு 10 சூறா, அதுக்கும் மேலாது. அடுத்த கட்டமா சொல்றான், சரி ஒரே ஒரு ஆயத்தை எழுந்தா கொண்டு வாங்கும். சவால் விடுகிறான். யாருக்கும் செய்ய முடியாமல் போனது கண்ணியமானவர்களே. மறுமை நாள் வரும் வரை, உலகம் அழியும் வரை குர்ஆனிலே எந்த நுக்தா எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும். தாவிலே இருக்கக்கூடிய அந்த 2 டொட்டை எடுத்து கீழே யாவாயாக யாருக்கும் மாற்றவும் முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. காரணம் என்ன? இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நிச்சயமாக நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், இறக்கியது போல் இந்த குர்ஆனை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறார். கண்ணியமானவர்கள், இந்த அளவுக்கு ஆச்சரியமான வேதம் இறங்கிய இரவு தான் இந்த கத்ருடைய இரவு. இந்த கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளிலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறான். கத்ர் என்ற வார்த்தைக்கு ஒரு கருத்து இருக்குது, நெருக்கடி. நெருக்கடி என்ற ஒரு கருத்து இருக்குது. அப்படி என்று சொன்னால் ஏன் இந்த இரவுக்கு நெருக்கடி என்ற வார்த்தை சொல்லப்படுது? லட்சக்கணக்கான மலக்குமார்கள் சங்கிலி கோர்வையாக வானத்திலிருந்து பூமியை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வருகையின் காரணமாக பூமி நெருக்கடிக்குள்ளாக்கப்படுது. எந்த அளவுக்கு அதிகமாக, சாறை சாறையாக, எந்த அளவுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குமார்களும் இறங்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இறங்குறாங்க. பைஹக்கியோடைய சஹீஹான ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரவுல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்குகிறார்கள். இறங்கியது மட்டுமல்ல, சாஃபஹு ஜிப்ரீல், சில அடியார்களோடு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபஹா செய்கிறார்கள், கையிலாக செய்கிறார்கள். இதற்கு அடையாளத்தையும் நபி அவங்க சொன்னாங்க. யாருக்கு இந்த இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபஹா செய்தார்களோ அவருடைய உள்ளம் அப்படியே சொஃப்டாகும், கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும் சல்லல்லாஹு அடையாளத்தையும் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு முசாஃபஹா செய்கிறாங்களோ அவர்களுடைய உள்ளம் அப்படியே சொஃப்டாகும், இலகிய நிலைக்கு மாறும். அது மட்டுமல்ல, அவர் அறியாமல் அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வடிந்தோடும். இது 2 அடையாளம் அந்த அடியாரோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபஹா செய்ததுக்கு. அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த கூட்டத்திலே சேர்த்தல்வானாம். அருமையானவர்களை, இவ்வளவு சிறப்பு மிக்க இரவு சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கத்ருடைய இரவின் சிறப்பை, கண்ணியத்தை யார் இழந்து விட்டாரோ எல்லா நலவுகளையும் அவர் இழந்து விட்டார். எல்லா நலவுகளையும் இழந்து விட்டார். இந்த இரவுல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 83 வருடங்கள் தொடர்ச்சியாக சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை கிடைக்குது. ஒரு சூறாவை ஓதினால் 83 வருடங்களாக தொடர்ச்சியாக அந்த சூறாவை ஓதிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். எவ்வளவு ஆச்சரியமான சிறப்பு கண்ணியமானவர்களே, எவ்வளவு ஆச்சரியமான இரவு இந்த கத்ருடைய இரவு. அந்த கத்ருடைய இரவை முன்னோக்கித்தான் நாங்கள் இன்றைய நாளை ஹயாத்தாக்குறோம். கத்ருடைய இரவு நேர்பட்டால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நபி அவங்க சொன்னாங்க, புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், இல்தமிசு ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், ரமதானுடைய கடைசி ஒற்றை பகுதியிலே இந்த கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இருவர் சண்டையிட்டுக் கொண்டார்கள். நபி அவங்க ஆசை ஆசையா மக்களுக்கு இந்த விடயத்தை சொல்ல வந்தார்கள். சண்டையின் காரணமாக நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அந்த இரவை எனக்கு மறக்கடித்து விட்டார் சொல்லி நபி இது ஒரு நலவாகத்தான் இருக்கும்.
இதுவும் நலவாக இருக்கலாம். ஏன் அந்த வார்த்தையை நபி அவங்க பாவிச்சாங்கன்னா, எக்ஸாக்டா இந்த நாள்ல தான், இந்த இரவுல தான் லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் அன்றைய நாளில் மட்டும் மக்கள் மஸ்ஜிதை ஹயாத்தாக்குவார்கள். மற்ற நாள்ல மஸ்ஜித் வெறிச்சோடி போய்விடும். இதற்காகத்தான் அல்லாஹ் அந்த இரவை மறைத்தான். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, கடைசி 10 தேடிக்கோங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த மஹல்லாவுடைய மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவும் ஹயாத்தாக்கப்படுது. அதுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, இவ்வளவு சிறப்பான இரவு அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபரானியுடைய ரிவாயத், அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளிலே எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். இப்னு ஹிப்பான் பைஹகியிலே வரக்கூடிய ஹசனுடைய தரத்திலே இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் இந்த இரவிலே எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான், 4 பேருக்கு மட்டும் கத்ருடைய இரவிலும் மன்னிப்பு இல்லை. இந்த லைலத்துல் கத்ர்ல 4 பேருக்கு மன்னிப்பு கிடையாது. இப்னு ஹிப்பான் பைஹகியில வரக்கூடிய ஹசனுடைய தரத்தில் இருக்கக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்களே, முதலாவது உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியவங்களுக்கு சொல்ல, நபியவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்ல, சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், அந்த துர்பாக்கியசாலிகள் யார்? இந்த கத்ருடைய இரவை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காத நபர்கள் யார்? நபியவர்கள் 4 கூட்டத்தாரை சொன்னார்கள். முதலாவது முதுமினு ஹம்ரின், தொடர்ச்சியாக மதுபானம் குடிக்கக்கூடிய நபர். தொடர்ச்சியாக போதை வஸ்துக்கள் மதுபானம் குடிக்கக்கூடிய நபருக்கு கத்ருடைய இரவிலும் மன்னிப்பு கிடையாது. கண்ணியமானவர்களே, பெரும் பாவங்கள் ஒன்று தான் இந்த மதுபானம், சாராயம் குடிக்கிறது, ஆல்கஹால் பாவிக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, எங்களுடைய சந்ததியினரையும் பாதுகாப்பானாக. பாவத்துடைய ஆரம்பமே இந்த மதுதான். ஒருத்தர் மதுவை குடிச்சிட்டான்னு சொன்னா அடுத்து அவர் செய்யக்கூடிய பாவம் ஒண்ணுமே விளங்காது. ஹாரூத் மாரூத், குர்ஆன் அல்லாஹ் 2 மலக்குகளை பற்றி கூறுகிறான். இவர்களை வழி கெடுத்தது ஒரு பெண். அவர்கள் பல பாவங்களை செய்தார்கள். அந்த பாவத்துக்கு அடிப்படையாக இருந்தது இந்த மது தான், சாராயம் தான். இது நோமல் தானே, ஒரு போத்தல் தானே என்று குடித்தார்கள். அதற்கு பிறகு விபச்சாரம், கொலை, ஷிர்க், இணை வைப்பு எல்லாம் நடந்தது. அல்லாஹ்வுடைய பயங்கரமான தண்டனைக்கு ஆளானார்கள். ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, இன்று அதிகமாக நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் தான் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லீம் வாலிபர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்கால ஜெனரேஷன் நாங்கள் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய கடமை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது கடமை. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரிவாயத்துகள்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள்ல 3 பேருக்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பு மட்டுமல்ல, எப்போதுமே அவர்கள் சுவர்க்கத்துக்குள்ளால நுழைய மாட்டாங்க. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதுமினு ஹம்ரின், யார் தொடர்ச்சியாக இந்த மதுல, இந்த போதை பொருள் பாவனையில ஈடுபட்டிருக்கிறாரோ அவருக்கு மறுமையில மன்னிப்பு கிடையாது, சுவர்க்கம் நுழைய முடியாது. இந்த அளவுக்குன்னு சொன்னால், யார் தொடர்ச்சியாக மதுபானம் பாவனையில ஈடுபட்டு அதை விட முடியாமல் அப்படியே மரணிக்கிறாரோ, பைஹகியுடைய ரிவாயத், நபி அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாளிலே சிலை வணங்கிய நிலையில் அல்லாஹ் இந்த மனிதனை எழுப்பாட்டுவான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பைஹகியுடைய இன்னொரு ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கௌதா என்ற தண்ணீரிலே, கௌதா என்பது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரோடை. இந்த நீரோடையில் அல்லாஹ் இந்த மதுபானம் தொடர்ச்சியாக பாவித்த நபருக்கு தண்ணீரை புகட்டுவார். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமல் கௌதத்து யா ரசூலல்லாஹ், கௌதா என்றால் என்ன? நபி அவங்க என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? உலகத்தில் விபச்சாரம் செய்த பெண்களுடைய மறைவிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சீல் சலம் என்று சொன்னார்கள். இதிலிருந்து அவருக்கு தண்ணீர் குடிப்பாட்டப்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். ஆக கண்ணியமானவர்களே, முதலாவது நபர் யாரு? முதுமினு ஹம்ரின், தொடர்ச்சியாக போதை பொருள் பாவனையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரா, இவருக்கு மன்னிப்பு கிடையாது. ஆக கண்ணியமானவர்களே, பெற்றோர்களாகிய நாங்கள் தான் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்கள்
பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதே போல மறுபக்கமும் இருக்குது, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. மௌசூஆத்து திஃபா அன் ரசூலில்லாஹ் என்ற கிதாபுல இமாம் ஷஹூத் அவர்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதர் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், ஏண்ட மகன் என்ன கடினமாக நோவினை செய்கிறான், ஏண்ட மகன் என்னை நோவினை செய்கிறான். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியா, மகனை கூட்டிட்டு வாங்க. மகன் அழைத்து வரப்படுகிறார். மகனை பார்த்து கேட்டாங்க, வாப்பாவை ஏன் இந்த அளவுக்கு நீ நோவினை செய்கிற என்று சொல்லி மகனை கண்டித்தார்கள். கண்ணியமானவர்களே, மகன் கீழே பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தாரே. திடீர்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், அலைஸ லில் வலதி ஹக்குன் அலா வாலிதி. புள்ள வாப்பாக்கு செய்யற கடமை மாதிரி வாப்பா மகனுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பலா, ஏன் இல்லை, எவ்வளவு இருக்குது. என்ன அமீருல் முஃமினீன், ஃபமாஹிய யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன், அந்த கடமைகள் என்ன சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான 3 விடயத்தை சொன்னார். முதலாவது சொன்னார்கள், சிறந்த ஒரு தாயை ஏற்படுத்தி கொடுப்பது தந்தையுடைய கடமை. தாய் சிறந்தவளாக இருக்க வேண்டும். தாய் சிறந்தவராக இருந்தால் தான் பிள்ளை சிறந்த முறையிலே வளரும். கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள். நபியாக இருந்தும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கன்ஆன் காஃபிராகத்தான் மௌத்தாகிறான். என்ன காரணம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி காஃபிர். அந்த இடத்துல வளர்ப்பு சரியில்லை. தாயிட பங்களிப்பு மிக முக்கியம். குழந்தை வளர்வதற்கு தாய் சிறந்தவளாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, சிறந்த தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது தந்தையுடைய முதலாவது கடமை பிள்ளையுடைய விஷயத்தில். இரண்டாவது சொன்னாங்க, அய்யுஹஸ்ஸின இஸ்மஹு, நல்ல பேரை பிள்ளைக்கு வைக்கணும், நல்ல பேரை வைக்கணும். கண்ணியமானவர்களே, உலகத்திலே சிறந்த பேர் நபிமார்களுடைய பேர். நபிமார்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய பேர் இருக்கு. இன்று பேர் வைக்க போனா, யா அல்லாஹ், எந்த அளவுக்கு எஸ்ல எம்ல பேர் தாங்க, எனக்கு இப்படி பேர் தாங்க. ஒருத்தர் வந்து எஸ்ல ஒரு 10 பேர் தாங்கண்டு நாங்களும் ஒரு கருத்துள்ள 10 பேர் எழுதி கொடுத்தா வீட்டில் மனைவிக்கு விருப்பம் இல்லை. அப்போ நாங்கள் சொல்கிறோன்னா, அப்போ அவங்களுக்கு விருப்பமான பேரை கொண்டு வாங்க, அதுக்கு கருத்தை பார்த்து நாங்கள் சொல்கிறோம். அவங்க பேரை கொண்டு வந்தா அரபியிலே அந்த வார்த்தை இல்லை. பார்த்தால் டர்க்கிஷ் ஆக்டர்ஸ் உடைய பேரும் பாகிஸ்தான் ஆக்டர்ஸ் உடைய பேரும் கருத்தில்லாத பேர்கள். எஃப்ல பேர் கேட்டா ஃபினிலாண்டு வருது. ஃபினிலாண்டு சொன்னால் பெனியன் சொல்றது, உள்ளுக்கு போடுறோமே பெனியன். பிள்ளைக்கு பேர் வைக்கப்பட்டிருக்குது ஃபினிலா. ஆசியா பேர் வைக்கப்பட்டிருக்குது. நபி அவங்க ஆசியா என்ற பேரை மாத்தினார்கள். திருமிதியுடைய ரிவாயத் வருது, ஒரு பெண் பேர் என்ன, ஆசியா, பல் அந்தி ஜமீலா, பேரை மாத்தினார்கள். ஆசியாண்டா பாவம் செய்யக்கூடியவள் கருத்து. நபி அவர்கள் பேரை மாத்தி ஜமீலா, அழகானவர் என்று பேரை மாத்தினாங்க. ஏன்னு சொன்னால் அபூதாவுதுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் துத்ஊன யௌமல் கியாமா பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாயிக்கும். கியாமத்துடைய நாளிலே உங்களுடைய தந்தைமார்களுடைய பேரை கொண்டு தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இன்னாருடைய மகன் இன்னார் வாருங்கள், இன்னாருடைய மகன் இன்னார் வாருங்கள் என்று அல்லாஹ் அப்படித்தான் அழைப்பான். எனவே ஃபஅஹ்சினு அஸ்மாஅக்கும், உங்களுடைய பெயரை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று கண்ணியமானவர்களை, பேரை பார்த்தால் வாய்க்கு வராத வார்த்தைகளாக பேர் வருது. முன்சி பேர் இருக்குது. முன்சின்னு சொன்னா மறக்கடிக்க கூடியவள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, லிகுல்லி இஸ்மின் அஸரும் முஸம்மா. ஒரு மனிதருக்கு என்ன பேர் வைக்கப்படுதோ அந்த பேருடைய கருத்து வாழ்க்கையில் இருக்கும்ன்றான். ஜானியா, விபச்சாரி. ஜானியான்னு கூப்பிட்டா அந்த பிள்ளைட உள்ளத்தில் ஒட்டோவா விபச்சாரத்தோட உணர்வுகள் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் கண்ணியமானவர்களே, பேரை வைக்க போக்குல அழகான பேரை வைக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பேரை சிறந்த முறையிலே வைப்பது தந்தையுடைய கடமை. மூன்றாவது சொன்னார்கள், அய்யுஅல்லிமுல் கிதாப், குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும். மூன்றாவது தந்தையுடைய கடமை என்ன? குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும். இன்று குர்ஆனை தவிர எல்லா நாலேஜ்களையும் கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது. நான் வேண்டாம் என்று சொல்லல, அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குர்ஆனுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ரமலான் மட்டும் தான் குர்ஆனுடைய மாதம் இல்லை.
முழு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிய குர்ஆன். இன்று எத்தனையோ நாசாவுடைய விஞ்ஞானிகள் குர்ஆனை பார்த்து இஸ்லாத்துக்குள்ளால் வரும் பொழுது நாம் பரம்பரையாக முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு அதனுடைய மதிப்பு வருவதில்லை? இன்று யூரோப்பில் இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனை பார்த்து இஸ்லாத்துக்குள்ளால் வருகிறார்கள். என்ன ஆச்சரியமான வேதம்! அல்லாஹு அக்பர். 3 விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அந்த மகன் சொன்னாரே, இன்ன அபி லம் யஃஅல் மின் ذلك ஷைஅன், இந்த 3ல ஒன்றை கூட என் வாப்பா எனக்கு செஞ்சதில்லை. முதலாவது சொன்னாங்க, எனக்கு சிறந்த ஒரு தாயை ஏற்படுத்தி கொடுக்கல. என்னுடைய தாய் இம்ராத்துன் ஜஞ்சியா. ஜஞ்சியான்னு சொன்னா நீக்ரோ அடிமை. கானத் தஹ்த மஜூசியின், ஒரு நெருப்பு வணங்கிக்கு கீழால் அடிமையாக இருந்த ஒரு பெண்ணை தான் என்னுடைய தந்தை திருமணம் முடித்தார். அப்படி இருக்கும் பொழுது அவள் எப்படி சிறந்த தாயாக இருக்க முடியும்? ஒரு நீக்ரோ அடிமை என்னுடைய தாய். கவலைப்பட்டார் மகன். இரண்டாவது சொன்னாரு, சம்மானி அபி ஜுஅலன், என் வாப்பா எனக்கு என்ன பேர் தெரியுமா வச்சிருக்கிறாரு? ஜுஅல் என்று பேர் வச்சிருக்காரு. ஜுஅல் என்று சொன்னா அரபியில காண்டா வண்டுக்கு சொல்லப்படும். காண்டா வண்டுன்னா மலத்தை உருட்டக்கூடிய வண்டு. காண்டா வண்டுன்னு இருக்குது. மலத்தை உருட்டுவது தான் அதனுடைய வேலையை. இந்த பூச்சியுடைய பேரை என்னுடைய தந்தை எனக்கு வச்சிருக்கிறாரு. நல்ல பேரை வைக்கல. குர்ஆன்ல இருந்து ஒரு ஹர்ஃபை கூட எனக்கு இதுவரை என் வாப்பா சொல்லி கொடுக்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டு சொன்னார்கள் தந்தையை பார்த்து, உங்களோட மகன் உங்களுக்கு நோவினை செலுத்துகிறார் என்று நீங்கள் வந்து சொல்கிறீர்கள். அதற்கு முன்னால் நீங்க உங்களோட மகனை எத்தனை தடவை நோவினைப்படுத்தி விட்டீர்கள்? உங்களோட மகனை நீங்கள் நோவினைப்படுத்தி விட்டு உங்களோட மகன் என்னை நோவினைப்படுத்துகிறார் என்று எப்படி நீங்கள் வந்து சொல்ல முடியும்? தந்தையை கண்டித்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக கண்ணியமானவர்களே, ஒரு பிள்ளையை நாங்கள் வளர்ப்பது என்பது லேசான விடயம் இல்லை. என்று சொன்னால் ஒரு பிள்ளை ஆரம்பத்திலிருந்து தாய் தந்தை எப்படியோ அதை பார்த்து தான் பிள்ளை வளரும். தாய் தந்தை தொழுறதை பார்த்தா பிள்ளை தொழும். இது நடக்குது கண்ணியமானவர்களே. இது சைக்காலஜி ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட விடயம். தாய் தந்தை எந்த அளவுக்கு சொன்னால், தாயுடைய கருவறையில பிள்ளை இருக்குது. தாய் எந்த விடயத்தை செய்கிறாளோ அந்த விடயம் பிள்ளையுடைய மெமரியில அப்படியே பிக்ஸ் ஆகுது. மியூசிக் கேட்டா பின்னால் அதிகமாக மியூசிக் கேட்கக்கூடியவனாக புள்ள உருவாகுவான். படம் பார்த்தால் படத்துக்கு அடிமையாக இந்த மகன் உருவாகுவான். அதே தாய் குர்ஆனை ஓதினால், அல்லாஹு அக்பர், கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளையும் குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளையாக மாறும். அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேவ்பந்துடைய பிரின்சிபல் முதிராக இருந்தவர்கள். இந்த அளவுக்கு மனன சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தாண்டா, அல்லாஹு அக்பர். அவர்களை பற்றி சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது, விடயத்தை மட்டும் சொல்றேன். ஆச்சரியமான மனன சக்தி கொடுக்கப்பட்டவர்கள் அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அடிக்கடி நபி அவர்களை கனவுல காணுவாங்க. அடிக்கடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணுவார்கள். தாயிடத்திலே சொன்னார்கள், நான் நபி அவர்களை அதிகமாக கனவில் காணுகிறேன். தாய் சொன்னா, அந்த கனவுல எனக்கும் பங்கு இருக்கு. அன்வர் ஷா காஷ்மீரி கேட்டாங்க, அது எப்படி, நீ எப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, உனக்கு நான் பால் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் வுது செய்துவிட்டு ஸலவாத்து சொல்லிட்டு தான் நான் என்னுடைய மார்புல் உனக்கு பாலை கொடுப்பேன். அந்த பரக்கத்தில் தான் நீ நபி அவர்கள் அதிகம் கனவுல காண்றாங்க. தாயுடைய தர்பியத் இப்படி இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. தாய் தந்தை எந்த அளவுக்கு உலக அடிவை கொடுக்கிறோமோ இதே போல ஈமானுடைய தர்பியத்தையும் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் கண்ணியமானவர்களே, 5 நேரம் பிள்ளை அழகாக மஸ்ஜித்ல வந்து தொழும். எந்த கெட்ட பழக்கமும் பிள்ளைகிட்ட இருக்காது. எந்த ஒரு வீணான செயலையும் ஈடுபடாது. நாம் தைரியமாக இருக்க வேண்டும். என்ற பிள்ளையை யார் வந்து வழிக்கெடுத்தாலும் என்ற பிள்ளை வந்து வழிக்கிட மாட்டான். அந்த நம்பிக்கையை நாங்கள் ஊட்டணுமா? முதலில் நாங்கள் சரியாக இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அதற்கு அடிப்படை தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் இரக்கத்தை காட்டணும். சில தகப்பன்மார் இன்றும் இருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டதை கூறுகிறேன். பிள்ளைக்கு 12-13 வயசு, ஒரு தடவை கூட முத்தம் கொடுத்தது இல்லை பிள்ளை, சொந்த பிள்ளை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பார்கள். அக்ரா பின் ஹாபிஸ், அபூ தாவூதுடைய ரிவாயத், வந்து கேட்கிறாரு, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுப்பீர்களா? இன்னலி 10 அவுலாத், எனக்கு 10 குழந்தைகள்
இருக்கிறார்கள், ஒருத்தருக்கு கூட இன்னும் நான் முத்தம் கொடுக்கல, நீங்க முத்தம் கொடுக்கிறீங்கன்னு ஆச்சரியப்பட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ அம்லிகு அன் நஸஅல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, அல்லாஹ் உன் உள்ளத்திலிருந்து இரக்கத்தை கலட்டி எடுத்தா நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய? இரக்கத்தை போட்டது அல்லாஹ். அதனால கண்ணியமானவர்களை, பிள்ளைகளுக்கு இரக்கமாக நாங்கள் இரக்கத்துடன் அந்த பிள்ளைகளை நாங்கள் அரவணித்தால் நிச்சயமாக பிள்ளைகள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருப்பாங்க. ஆக லைலத்துல் கத்ர்ல முதலாவது கூட்டம் முதுமினு ஹம்ரின், தொடர்ச்சியாக போதை மதுபானத்தில் ஈடுபட்டவருக்கு மன்னிப்பு கிடையாது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக்குன் லிவாலிதை, யார் தன்னுடைய தாய் தந்தையை நோவினை செய்கிறாரோ இவருக்கும் மன்னிப்பு கிடையாது. கண்ணியமானவர்களே, தாய் தந்தை இல்லாட்டி உலகத்தில் நாங்கள் இருந்திருப்போமா? தாய் தந்தைகளுடைய அந்த தியாகம், தாய் நம்மை பெற்றெடுப்பதற்காக படக்கூடிய வருத்தம், சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 60 70 அல்லது 70 80 இருந்தால், பிரசவ நேரத்தில் ஒரு தாயுடைய நாடி துடிப்பு ஒரு நிமிடத்துக்கு 220 தாண்டுது என்று அறிவியல் சொல்லுது. அல்லாஹு அக்பர். ஒரு மனிதனை உயிரோடு வைத்து இரும்பால் அடித்தால் அவனுக்கு எந்த அளவுக்கு வலி ஏற்படுமோ, இந்த வலியை விட 36 மடங்கு வலி பிரசவ நேரத்தில் தாய்க்கு ஏற்படுவதாக அறிவியல் தற்காலத்தை நிரூபித்திருக்கிறது. இந்த அளவுக்கு மரணத்தை தொட்டுவிட்டு நம்முடைய தாய் வருகிறார், மரணத்தை தொட்டுவிட்டு எம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் நம்முடைய தாய். இந்த தாய்க்கு எப்படி கண்ணியமானவர்களை நோயினை செய்ய முடியும்? அல்லாஹ் நம்மை தாய் தந்தையை ஹித்மத் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவானாக. சீராவுல வருது கண்ணியமானவர்களை, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தடவை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதரை பார்க்குறாங்க. ஒரு கூடையில் தன்னுடைய வயோதிபமான தாயை வைத்துக்கொண்டு தலையில் சுமந்து காபாவை தவாஃப் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள். கடைசியில அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்த அந்த மனிதர் வந்து சொன்னார், இப்படித்தான் என்னுடைய தாயை இது மாதிரி 40 வருஷமாக நான் தூக்கி கொண்டு வந்து தவாஃப் செய்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருடங்களாக என்னுடைய தாயை தலையிலே வைத்துக்கொண்டு நான் காபாவை தவாஃப் செய்கிறேன். தாய்க்கு செலுத்திய உபகாரத்திற்கு இது ஈடாகுமான்னு கேட்டார். தாய் செலுத்தி அந்த தாயுடைய உபகாரத்திற்கு, எனக்கு செய்த நன்றிக்கு இது நன்றி கடனாகுமா என்று கேட்டோட அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? உன்னுடைய தாயை நீ 40 வருடம் என்ன, 100 வருடம் என்ன, 200 வருடங்கள், எத்தனை வருடங்கள் தூக்கி கொண்டு சென்றாலும் நீ தாயுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது நீ அசைகிறாய். அசையும் பொழுது உன்னோட தாய்க்கு ஒரு திடுக்கம் ஏற்படுது. பௌத்தில் இருக்க போக்குல சில நேரத்தில் பிள்ளை உதைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும், தாய்க்கு திடுக்கம் ஏற்படும். இந்த ஒரு திடுக்கத்துக்கு ஈடாகாது நான் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப எங்க கண்ணியமானவர்களே, உலகத்தில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனிதன்ட்ட யாராவது ஒருத்தட்ட அவங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டா அவங்க மெயினாக சொல்றது என்ன? நீடூழி காலம் நான் வாழணும், அடுத்து லைஃப்ல செட்டில் ஆகணும். அதிகமானவர்கள்ட்ட ஆசை இதுதான். மிச்ச காலம் உலகத்தில் வாழணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும். இந்த ரெண்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மன் ஸர்ரஹு அயுபத்தலஹு ஃபீ உம்ரிஹி வ யுஸாது ஃபீ ரிஸ்கிஹி, யார் தன்னுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும், தன்னுடைய வாழ்வாதாரம் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, லைஃப் செட்டில் ஆகணும் யார் விரும்புகிறாரோ, நபி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபல் யபுர்ர வாலிதை, தன்னுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடக்கட்டும், வல் யஸில் ரஹிமஹு, உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கட்டும். இது நடந்தால் இவர் ஆசைப்பட்ட ரெண்டும் கிடைச்சிரும். இது இரண்டாவது. மூன்றாவது நபர் யார்? கத்ருடைய இரவில் மன்னிக்கப்படாத நபர் காத்திஉ ரஹிமின், உறவு பந்தங்களை துண்டித்து வாழ்பவர், உறவு முறையை துண்டித்து வாழ்பவர். இன்று நானா தம்பிக்கு மத்தியில சண்டை, வாப்பாக்கும் மகனுக்கும் மத்தியில சண்டை, பல மாதங்களாக பல வருடங்களாக சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி பேசாமல் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, இப்படி இருந்தால் கத்ருடைய இரவிலே அவருக்கு மன்னிப்பு கிடையாது. கண்ணியமானவர்களை, முக்கியமான ஒரு விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். பைஹகி தபரானியுடைய ரிவாயத், ஸலாஸத்துன், 3 பேர் இருக்கிறார்கள். ஹாஸபஹுல்லாஹு ஹிஸாபன் யஸீரா வஅத்கலஹுல் ஜன்னah பிரஹ்மதிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கேள்வி கணக்கே லேசாக்கிறார். சொல்ல போனால் ஒரு கேள்வி கணக்கே இல்லை, தன்னுடைய ரஹ்மத்தான சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவிக்கிறான்.
பெரும் பாக்கியம் கண்ணியமானவர்களே, கேள்வி கணக்கில்ல. யாராவது நபி அவங்க இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, மன்னூகிஷல் ஹிசாப் ஃபக்கத் ஹலக, எவன் கேள்வி கணக்கில் மாட்டினானோ அவன் நாசமாகி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ் ஒருத்தனை கேள்வி கேட்க ஆரம்பித்தா அவன் முடிஞ்சு. ஆனால் 3 பேருக்கு கேள்வி கணக்கே இல்லைன்னா, முதலாவது யாரு? சில்மன் கத்அத். எங்கள்கிட்ட இந்த 3 விஷயம் கட்டாயம் வரணும். லேசில் நபியவங்க சொன்ன விஷயம் இருக்குதே, நீங்களே யோசிச்சு பாருங்க. நபியவங்க சொன்னாங்க, சில்மன் கத்அத், துண்டித்தவர்களுடன் சேர்ந்து வாழுங்க. ஒருத்தர் பேசாமல் இருக்கிறாரா, அவர் பேச காட்டியும் நாங்கள் இருக்கக்கூடாது, நாங்கள் ஃபெஸ்ட்டாக போயிட்டு பேசணும். வஅஃபு அம்மன் ஸலமத், உனக்கு அநியாயம் செய்தவரை நீ மன்னித்து விடுனாங்க. உலகத்தில் எவ்வளவு அநியாயம் செய்திருப்பாரு, அவரை பார்க்கக்கூடிய அவர் செஞ்ச அநியாயம் தான் வரும், அவரை பார்க்கறதுக்கே மனசு வராது. அப்படி இருந்தும் இந்த ஹதீஸை ஆதரவு வைத்து அவர் மன்னித்தால் கேள்வி கணக்கு கிடையாது. 3வது சொன்னாங்க, துஅத்தி அம்மன் ஹரமக், உனக்கு கொடுக்காதவருக்கு நீ கொடுனா. உனக்கு கொடுக்காம ஒருத்தர் இருக்கிறாரா, அவருக்கு நீ கொடுத்து வாழே, உனக்கு கேள்வி கணக்கு கிடையாது. நாங்கள் ஆக கண்ணியமானவர்களை, 3வது மனிதர் காத்தி ஒரு ரஹிமின், உறவு முறையை துண்டித்து வாழ்பவர். இவருக்கும் இந்த கதருடைய இரவுல மன்னிப்புள்ள. 4வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னாங்கன்னு சொன்னால், கண்ணியமானவர்கள் முகாத்தியா, இருவருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்துறவர். கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்றாங்க, இடையில பூந்து 2 பேரை பிரிச்சுடுறாரா, இவருக்கும் இந்த கதருடைய இரவுல மன்னிப்பு கிடையாது. முஷாஹின், குரோதத்தை வெளிப்படுத்துபவர். சந்தோஷமாக இருவர் இருந்தால் குடும்பத்துக்கு மத்தியில இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்லி சண்டையை மூட்டி பிரிக்கிறாரா, கதருடைய இரவுல மன்னிப்புள்ள என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அல்லாஹ் இந்த 4 கூட்டத்தாரை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆக கண்ணியமானவர்களே, இந்த கதருடைய இரவை நாடி நாங்கள் இந்த இரவை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை கதராக வைத்தால் அந்த கதருடைய இரவை அடைந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வருவானாக.